இன்னைக்கு நம்ம ஒரு கணக்கு பார்க்க போறோம். என்ன கணக்குனா எடுத்துக்காட்டு 2.7ல ஒரு கணக்கு இருக்கு. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. நம்ம ஏற்கனவே சாய் சதுரம் என்றால் என்ன, சாய் சதுரத்தின் பண்புகள் என்னென்ன, சாய் சதுர பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா எல்லாமே படிச்சிருக்குமா? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், சாய் சதுரம் என்றால் என்ன? ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருப்பின் அது ஒரு சாய் சதுரம் ஆகும். வெரி குட். சாய் சதுரத்தின் பண்புகள் என்ன, யாரா சொல்லுங்க? அனைத்து பக்கங்களும் சமம். வெரி குட். அடுத்தது எதிர் பக்கங்கள் இணை. வெரி குட். நெக்ஸ்ட் மிஸ் நான் சொல்றேன் மிஸ். ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலவிட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும். வெரி குட். அடுத்தது மிஸ் நான் சொல்றேன் மிஸ். மூலவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சமக்குறியில் உள்ளன. ஓகே, வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஒரு சாய் சதுரம் இருக்கு. சாய் சதுரத்துல இது வந்து D1, இது வந்து D2. D1 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்களா? Yes. இது வந்து D1, இது வந்து 6 சென்டிமீட்டர், இது வந்து D2 8 சென்டிமீட்டர். புரியுதா? இப்ப கொடுக்கப்பட்ட அளவுகள் கொடுக்கப்பட்ட அளவுகள் என்ன? D1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு? 6 சென்டிமீட்டர். D1 வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்து D2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 சென்டிமீட்டர். இப்ப இதோடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். யாரா ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். சாய் சதுரத்தின் பரப்பளவு half into D1 into D2 சதுர அளவுகள். வெரி குட். உட்காருங்க. என்ன பண்ணணும்னா இந்த ஆஃப் அப்படியே போட்டுக்கணும், D2 அப்படியே போட்டுக்கணும். D1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? 6 சென்டிமீட்டர். பிராக்கெட் போட்டு 6 ன்னு போடணும். D2 எவ்வளவு போடணும்? 8 சென்டிமீட்டர். இப்ப ரெண்டுத்தையும் பெருக்க போறோம். சரியா? 6 8s are 48. இந்த ஆஃப் அப்படியே போட்டு இன்டு போட்டு 48 போடணும். இப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணலாமா? yes. 2 டேபிள்ல 4 வருமா? yes. 2 times 4 வரும். 2 டேபிள் 8 வருமா? yes. எத்தனை டைம்ஸ் வரும் 8? 4 times. இப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன தெரியுமா நமக்கு? 24. சாய் சதுரத்தின் பரப்பளவு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? yes miss. யாருன்னா இந்த டவுட்னா இருக்கா அந்த சம்ல? no miss. சரி, இந்த சம்ம என்ன பண்ணனும்னா வீட்ல போய் எல்லாரும் போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை 10 டைம்ஸ் எழுதி வரீங்களா? yes miss. நான் ஒரு வர்க் கொடுக்குறேன், கிளாஸ்ல எழுதுங்க. yes miss. D1 வந்து 8 சென்டிமீட்டர், D2 வந்து 10 சென்டிமீட்டர். இதோடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு எழுதுறீங்களா எல்லாரும்? yes miss. Bye children, see you in the next class. yes miss. ஸோ உங்கள் மேக்ஸ் மிஸ்ஸோட மேக்ஸ் டீச்சர் செலினா வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா கணக்கு நடத்துகிறாங்க தானே?
எனக்கு பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ செலினா டீச்சருக்கு எல்லாரும் நல்லா கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு ஆசிரியர் தினம் வர்றதுனால ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் எப்படி இருக்கும், அதனால என்னுடைய ஆசிரியர் பணியை இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்கேன்? எதுக்காக கொடுத்தேன்? ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே வருதுல்ல. என்னைக்கு டீச்சர்ஸ் டே? செப்டம்பர் 15 இல்லை, 5th செப்டம்பர். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம்ன்றதுனால என்னுடைய ஆசிரியர் பணியை, மேக்ஸ் டீச்சர் பணியை ஒரு பீரியடு நம்ம செலினாவுக்கு கொடுத்தோம். செலினா சிறப்பாக செஞ்சுருக்கு. எதிர்காலத்தில் ஆசிரியராக வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். சரியா? நீங்களும் வந்து இங்கே ஒரு ஆசிரியராக உங்களோட டீச்சிங் ஸ்கில், உங்களோட திறமை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து பயன்படுத்தி. சரியா? நெக்ஸ்ட் டைம் யாராவது பாய்ஸ் வந்து டீச் பண்ணணும். ஓகேவா? ஒரு கிளாப் கொடுக்கலாமே செலினா. ராகு மட்டும்தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். ஓகே, கரெக்ட். படம் போட்டிருக்க, கொடுக்கப்பட்ட அளவுகள். வெரி குட், சூப்பர்.